உரை சிவன் சதியை இழந்த நாள் நீண்ட காலம் கடந்த காலத்தில் தக்ஷன் மகளான சதி பரபஞ்சத்தை ஆட வைக்கும் தவத்தில் முழுமையாக மூழ்கிய ஆண்டவன் சிவனை ஆழமாக நேசித்தாள். அவளது தந்தையின் விரோதத்தையும் மீறி அவள் சிவனை திருமணம் செய்தாள். ஆனால் தக்ஷன் அகந்தை நிறைந்தவர், சிவனை வெறுத்தார். ஒரு மகா யாகத்தை நடத்தியவர். எல்லா தேவர்களையும் அழைத்தார், சிவனை தவிர்த்து. இதனால் வேதனையில் சதி அமைதி வேண்டி தனியாகவே அந்த யாகத்திற்கு சென்றாள். ஆனால் அங்கு அவள் எதிர்கொண்டது அவமதிப்பு. தக்ஷன் அவளுடைய சிவனை எல்லோருக்கும் முன்பாக கிண்டல் செய்தார். இதனால் சதியின் மனம் நொறுங்கியது. ஆனால் கோபத்தில் எரியும் அந்த வேதனையில் அவள் தன்னைவே அந்த புனித குண்டத்தில் அழித்துக் கொண்டாள். இதை அறிந்த சிவன் சோகத்தில் புரண்டார். அவரது உணர்வுகள் பிரபஞ்சத்தையே நடுங்க செய்தன. கோபத்தில் அவர் வீரபத்ரனை உருவாக்கினார். அழிவின் உருவாக யாகம் அழிந்தது. தக்ஷன் வீழ்ந்தார். பின்னர் அமைதி. இதயம் சிதைந்த சிவன் சதியின் உடலை தம் தோளில் சுமந்து கொண்டு உலகம் முழுவதும்